இன்னைக்கு நாம இந்த குட்டி கதையில பார்க்க போறது இந்த வெறுப்பு இதுல எல்லாருக்குமே இருக்கும் எல்லாத்துலயும். யாராவது நம்ம தூஷிக்கிறாங்கன்னு சொன்னா, வெறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம உழைப்பால பாஷையிலேயே மொழியிலேயே உயர்ந்த மொழியும் மௌனம், அதுல நாம பயப்படுறது நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டே இருக்கணும். நம்மை ஆதரிப்பவர்களையும் சமாளிக்க இருக்கு உலக பொதுமொழி மௌனம். அது எப்படி அப்படிங்கிறது தான் அந்த குட்டி கதையில நாம இன்றைக்கு பார்க்க போறோம். பிடிக்காத சில பேர் நதியில கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கும். நம்மிடையே பேசுவதற்கு கருத்துக்கள் பல இருந்தும் புரிதல் இல்லாதவர்கள் மத்தியில் மௌனத்தை தேர்ந்தெடுப்பதை தவிர சிறந்த பதில் வேறெதுவும் இருக்க முடியாது. இன்பமான நேரங்களில் மௌனம் சம்மதம், உண்மையானவர் பிரியும் போது மௌனம் துன்பம், காதலில் மௌனம் சித்திரவதை, நட்பில் மௌனம் நம்பிக்கை, வெற்றியில் மௌனம் அடக்கம், தோல்வியில் மௌனம் பொறுமை. பேச்சுகளற்ற நேரம் மனதில் அமைதி பிறக்கும், அந்த அமைதியே வெற்றிக்கு வித்தாகும். ஒருவரின் கோபம் குறைய இன்னொருவரின் மௌனம் அவசியமாகின்றது. சொல் மட்டுமா, மௌனம் கூட ஒரு போர்வாள்தான். அதை சிறப்பாக கையாள கற்றுக்கொள்ளலாமே. வாழ்க்கை வாழ்வதற்கே. இதன் ஃபுல் வீடியோ தொகுப்பு கதை எண் 157 இருக்கு. அங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இதை போல தொடர்ந்து வரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.